ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பணக்கார போகிறோம். நிஷாந்த் தான் பணக்கார போகிறான். மரம் ஏறுற குட்டிப்பியா சின்ன மரம் தானே ஏறு. என்னது வாழைப்பழம் மரம் ஊந்து போய் கிடக்குற வெயிட் தாங்க ஆயிடுச்சா? சின்ன வாழை கடை போடாது. உங்ககிட்டலாம் ஒரு பொருள் விட முடியாது போல. ஆனால் பின்னாடி ரொம்ப காடாயிடுச்சுடா பாவீங்களா. பின்னாடி ரொம்ப நாள் ஆகுதுடா. நான் எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்குது. நானும் பின்னாடி ரொம்ப நாள் ஆகுதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகிட்டு இருக்குமா? நானே பரவாயில்ல ரொம்ப நாள் சொல்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதான். கோயிலாண்டு வந்தா நீ கோயிலாண்டு எப்போ வந்து எனக்கு மாவு ஆடி மாதம் வந்து போல அவ்வளோதான். நேற்று பால் எடுத்துன்னு போன போல விளையாடுறதுக்கு. முகேஷே நேற்று சொல்லி தான் வந்தேன் உன்னை பற்றியா? இது இந்த மரம் தானடா டேய் முகேஷே, இந்த மரம் தானே? அண்ணா 1 2 3 மரத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்ச சேர்த்து தான் ஆகும். என்ன ஆகும் மழை பெஞ்சப்பா? ஏய் இந்த மானாரே கத்தி வீசாது ஓடு. வரேன். நம்மள இடம் ரெடி பண்ணுறான் போகிறதுக்கு. நல்ல பையன். நமக்கு இல்லை, நாளைக்கு கூட வந்தால் வருவான் அவன் தனியாக. அவனை வச்சு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறான். அம்மாவில் இல்லையா செருப்பு இல்லைன்னா அவ்வளோதான். பழங்க ஆகுதா? குட்டி பழங்க தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான்டா குட்டி தான்டா ஆகுதா? ஸ்பெஷா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு வழியா? உங்கள் வீட்டு மரம்னா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப வேணி. அப்போ குட்டிப்பி அவங்க வீட்டுக்கு அவன் ஏறட்டும். நம்மளுக்கு நீ ஏறு. அது 2 கொலை இருக்குது. அது ஒரு கொலை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கொலை இருக்குது. மேலே வெட்டி தானே வச்சுக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்தே வாழை வெட்டிக்கணும் எங்கள் வீட்டுக்கு. இங்கே நிறைய பேர் வெட்டுறாங்க வாழை பண்ணுறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் எங்கள் குட்டிப்பி கத்தி கொடுறாடி. நல்லா தூக்கம் கஷ்டப்படும். கஷ்டம் தெரியுமா? தூக்கணுமா? அது குட்டி பக்கத்தில் போயிட்டு போட்டு மேட்டு மேலே போயிட்டு நான் ஒரு தனமரம் இங்கே வந்துச்சுன்னா தனமரத்தில் அவனை எடுப்பேன் ஏரியா. குடிமையா 1 கூட எல்லாம் சேர்த்து போடு. வெட்டிட்டே இல்லையா குட்டிப்பியா? வெட்டினே இல்லையாவா? ஏறவே இல்லாமா? கத்தியை மாட்டுறதுக்கு இடம் தெரிஞ்சுக்கிறேன். நீ வேற கத்தி மாட்டு இடம் தெரிஞ்சுக்கிறியா? 5 மணி இடம் போலியா? சரிம்மா ஒரு வாட்டி பணம் அத்து போட்டு செத்தாலும் சொல்லுது. ஆனால் பணம் மட்டும் அத்து போட்டு திரும்பி மேலே ஒருத்த உட்காந்துக்கிறேன். நீ உட்காந்து சாப்பிட்டுங்கிற. குட்டிப்பியா நீ மேலே உட்காந்து தெரியாம வர்றா. வெட்டி சாப்பிட்டான்டா. இறங்க முடியலையா? வச்சு இறங்குவாப்பா நீ. அது ரவுண்டாக வச்சுக்கிறீங்க அழகா. வெட்ட தெரியாதா? எனக்கு வெட்ட தெரியாது. ரெடி வெட்டி கொடுங்கடா. குட்டி பந்தடி கூத்துறான் டக்குன்னு. குட்டி இப்போ இன்னும் இறங்குறீங்க? இறங்க முடிய மாட்டீங்கயா?
ஆனால் ஏறும் சசனு யாருண்ணா இப்போ யாருன்னு தெரியல. அப்படி இறங்கடா, பார்த்து பின்னாடி கீழ்ச்சி இறங்க போகிறேன். ஐயமா எவ்வளோ எங்குது கட்டையா? நல்லாதாங்க கன்னியாகுமரி துணுங்கத்தை பாரு பாருங்க. நல்லா சொல்கிறேன் ஒருத்தன் இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டுனுக்குறான், அதெல்லாம் பார்க்கல. துணுதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. நல்லா என்ன அன்னைக்கு இம்டம் தான் இருந்துச்சு. அங்கே போனோமே நம்ம இம்டம் தான் இருந்துச்சு. இவ்வளோ இதுவும் ஆகி போச்சு. அது நல்லா இருந்துச்சு காய். ஏய் வெயிட் எதுவுமே அம்மா வீட்டு சாப்பிட்டு தனியாக வெட்டணும்டா. அது சின்னது எடு, சின்னது வச்சுக்கோ. அதெல்லாம் சும்மா 2-3 சாப்பிட்டேன். உன்னை வீட்டுக்கு எடுத்து வந்தான். இது எங்கள் வீட்டுக்கு சத்தம் பயம் கார்த்தி சத்தம் பயமாக கொடுக்குறான்டா. சிப் 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 சத்தம் பண்ணி கொடுக்குறான் கார்த்தி. 6 லட்சம் கொடுத்து மாடு பண்ணேன். அது மாடு வாங்கிட்டு நீ ஃபைல் ஆகிடுவேன்ட்டு அவன் பாஸ் ஆகிடப்பா. நான் பாஸ் ஆகிடுப்பா. மாடுலாம் வாங்கி வச்சிட்டேன்னு சட்டி பூச்சி தான் தண்ணி எனக்கு பயங்கரமான வீட்டு கொடுத்து வச்சுக்கிறான்டா. ஆனால் அவன் செம்மையாக பண்ணி அவன் இந்த பையன் கூட சேர்ந்து அதான் பண்ணுற குட்டி பேசுறேன். நான் கடுக்கா கூட நான் மூஞ்சினது எனக்கு அவன் பார்த்தே இல்லையா மூஞ்சில் தைக்கிறானா. இதுமே எந்த பொண்ணு லவ் பண்ண போகுது கார்த்தி? ஒன்றா ஏற்கனவே லவ் பண்ண விட்டு போயிடுச்சு போல. டேஸ்டா இருக்குதா? சுத்தமான கடுக்காது, சுத்தமான கடுக்காது. கல்லு ஆனா கல்லு மதிக்குது. அது கடுக்காகவே வச்சுக்கிறீங்களாடா? கடுக்காகவே அது இப்படி தேய்க்கூடாது தெரியுமா கார்த்தியா? ஃப்ரிட்ஜில் வச்சு தைச்சா இன்னும் நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அப்போதான் வேக்கெல்லாம் போகும். ஏய் நான் போடுற க்ரீம் போட்டாலே போதும்டா, வேக்கர்லாம் போயிடும்டா. நல்ல உருவியே நல்லா விட்டா மொத்த பணம் வாயில வச்சிருவோம்.